இன்னைக்கு சமுதாயத்திலே மனுஷங்க நம்ம எல்லாரும் அவங்களை பாக்குறாங்க. சபைக்கு நீங்க வரீங்க போறீங்க அதான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க சுத்தி எத்தனையோ பேர் உங்களை பாக்குறாங்க. நீங்க எங்க வரீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, இது எல்லாம் உங்களைய பாக்குறாங்க. ஒரு குடும்பத்திலே கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வருது வீட்டுக்கு. மனுஷங்களை நம்ம நன்மையை பெற்றவங்க மறக்கலாம், சுத்தி பார்த்தாங்க இல்லையா அவங்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க மறக்க மாட்டாங்க எப்பயுமே. அதோட பிரதிபலன் எங்க போகும்னா கண்டிப்பா அவங்க பிள்ளைக்கு தான் போகும். நம்ம செய்யற நன்மை எங்க போகும்னா நம்மளுடைய பிள்ளைக்கு தான் போகும். அப்ப இங்க சொல்ற புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஒண்ணு வீட்டுக்குள்ள ஒண்ணு எல்லாமே வெளி தரக்கூடாது. நீ போ தனியா, நீ போல் நம்ம போயில சொல்லி தனியா நம்ம தனியா போக கூடாது. அந்த குடும்பத்தை என்ன செய்யணும்னா குடும்பத்தை கட்டணும். அது ஆண்டவர் தான் சொல்றாரு, குடும்பத்தை கட்டணும். பெண்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படின்னா வீட்டிலேயே இருப்பாங்க, எல்லாமே செய்யணும். அவங்களுக்கு மாமியாரும் செய்யணும், மாமனார் சொத்து வேணும், எல்லாரும் செய்யணும். ஆனா இவங்க சொல்லுவாங்க, அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியாம்மா, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா, நான் வேலைக்காரி அவங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு தானே உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் செஞ்சு விட கல்யாணம் பண்ணீங்க. ஆனா அவங்க சொத்து வேணும், அவங்க வீடு வேணும், அவங்க பென்ஷன் வேணும், அவங்க எல்லாம் அவங்களுக்கு செய்யணும். ஆனா அவங்களுக்கு நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஏதாவது கேட்டுன்னா சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை, நான் என்ன வேலைக்காரி, அவங்க வீட்டுல சாமான் தேய்க்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு நான் வேலைக்காரியா. இது இல்லாம என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல வேற அம்மா வேற கேட்பாங்க, வேற என் பொண்ணு வேலைக்காரியான்னு சொல்லி. ஹல்லேலூயா. நீ வேலைக்காரி, நீ வேலைக்காரி தான் இருப்ப கடைசி வீட்டுல. என் வீடு, இவங்க எல்லாம் எங்க அம்மா, எங்க அப்பா, இவங்க எல்லாம் என் ஆளுங்க, என் சொந்தக்காரங்க, இவங்க எல்லாம் கூட அப்படின்னு நினைச்சீங்கன்னா உன்னை அப்படியே தூக்கி வச்சிருப்பாங்க எல்லாரும். நீ ஆரம்பத்திலே போய் இது என் குடும்பம், இது இவங்க அம்மா அப்பா, இது இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க, ஆனா நீ எப்போ நீ அவங்களை நீ மேன்மைப்படுத்துவியோ, எப்போ நீ அங்க தாங்குவியோ, ஒரு வருஷம் தான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலம் ஃபுல்லா ஒன்னு அவங்க சுமப்பாங்க. நீ ஆரம்பத்திலே பிரச்சனை பண்ணி சண்டைய வச்சு வீட்டுல அண்ணன் தம்பிங்களுக்கு, அப்பா அம்மாக்கு சண்டை மூட்டி ஏதாவது பண்ணி தனியா போறதோ, நீ அம்மா வீட்டுக்கு போறதோ, இதெல்லாம் பிரச்சனையும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உன்னை தவிர உன்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அப்ப வீட்டுல நீ தனித்துதான் விடப்படுவாய். உன் லைஃப்ல எந்த ஒரு பிளெஸிங் உனக்கு வராது. நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாம் உனக்கு எல்லாமே கிடைக்கும். உனக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணலன்னா எதையுமே உனக்கு கிடைக்காது. அதான் புத்தி உள்ள ஸ்திரீ யோசிப்பா, ஐயோ நம்ம குடும்பம், நம்ம இங்க இருக்கணும், நம்ம இப்படி இருந்தா நமக்கு எல்லாம் வரும் சொல்லிட்டு பொறுமையா இருந்தா எல்லாம் வரும். அல்லேலூயா. பொறுமையா இருக்கணும். கொடுங்க வாங்க மாட்டாங்க, அப்படி வாங்குற ஒன்று தான் கிடைக்கும். ஆனா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, எல்லாமே என்ன அது எல்லாம் உங்க தான் கிடைக்கும். அதே போல நம்மளோட வாழ்க்கையிலே கூட பொறுமையா இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுக்கு யாருக்குமே நம்ம குடும்பம் கிடையாது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுவா. புத்தி இல்லாதவளோ தன் குடும்பத்தை இடிப்பாளா. அப்படின்னா குடும்பத்தை இடிக்கிறது, குடும்பம் ஒன்னிலமாக்கிடுவான். நல்ல குடும்பம் என்ன சொல்லுவாங்களே, ஒரு ஆமையா வீட்டுக்குள்ள வந்தா குடும்பத்துக்கு ஆகாதான். வர பொண்ணு ஆமையா என்னன்னு தெரியல இப்பதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் இருக்க கூடாது, ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாம் இருக்க கூடாது. ஆண்டவராலே ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்பவுமே அந்த குடும்பத்துக்கு சொல்லணும், இந்த பொண்ணு கர்த்தர் கொடுத்தார். அம்மா பேச்சு தான், நம்மளுடைய பேச்சு தான் நம்ம நியாயம் தீர்க்கும், நம்ம யாருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நிதானமாய் அமைதியா நம்ம இருந்தோம்னா ஆண்டு எல்லாம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புத்தி இல்லாதவளோ தன் குடும்பத்தை இடிக்கிறார். அபிகாயில் புத்தி உள்ளவங்க, தன் குடும்பத்தை என்ன பண்ணாங்க, அவங்க காப்பாத்தினாங்க. இந்த அம்மா புத்தி இல்லாதனால என்ன பண்ணாங்களா, குடும்பத்தை இடிச்சிட்டாங்களா. புத்தி இல்லாதவங்க ஆகாரம் கொடுப்பாளா.
புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களா வந்து பைபிள்ல போட்டிருக்கு, இந்த அம்மா யாரா வந்து புத்தி உள்ளவங்க. புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க பைபிள்ல போட்டிருக்கு, ஆகாரம் கொடுப்பா தான் வீட்டுல வந்து. அதுல ஏஞ்ச உடனே யாருக்கு என்ன தேவை, மாமியாருக்கு என்ன தேவை, மாமனாருக்கு என்ன தேவை, புருஷனுக்கு என்ன தேவை, அங்க இருக்கிறவங்க என்ன தேவை வந்து பிற்காலங்கள்ல வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க தம்பிங்களோ தங்கச்சியோ யாரோ கல்யாணம் பண்ணி போனா கூட சொல்லுவாங்க, எங்க அண்ணி போல நான் யாரும் பார்த்ததே இல்லை. நீங்க இருக்க பாரு பேய் மாதிரி இருக்க பாரு, எங்க அண்ணியை பாரு கத்துக்க, எங்க அண்ணியை பாரு நீ வந்து. அப்படி சொல்லத்தக்க நம்மளோட வாழ்க்கை வந்து அது வீட்டுல பெரியவங்களாய் வரவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அது பையனும் மருமகளும். பெரியவங்க வீட்டுக்கு எப்பவுமே பெரியவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஸ்தோத்திரம், தன் வாழ்க்கையிலே கூட நிறைய தியாகம் பண்ணும், நிறைய தியாகம் பண்ணும் பெரியவங்க வீட்டுக்கு. அப்போ இங்கே அவரோட கைகள் என்ன பண்ற கலைச்ச உடனே ஆகாரம் கொடுக்குறாள் எல்லாருக்குமே. அது பெரிய ஒரு பாக்கியங்க. சாப்பாடு செஞ்சு போறது அது ஒரு பெரிய பாக்கியம். எங்க வீட்டுல எல்லாம் யாரு வந்தாலும் சாப்பிட்டு தான் போக சொல்வேன். நான் வந்து சாப்பிட்டு தான் போகணும். அதுக்கு என் பசங்க கூட அப்படிதான் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுக்கு யாரும் நான் இருக்கணும் இல்லை, வீட்டுல என் பசங்க இருந்தாங்கன்னா வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்டு தான் அனுப்பணும் வந்து. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது அவங்க போக சொல்லுவாங்கல்ல, வாய் ஃபுல்லா, வாயில சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிடுமா வந்து. வாய் ஃபுல்லா வயிறு ஃபுல்லானால வாய் என்ன பண்ணுமா, வாழ்த்துமா. அல்லேலூயா. எனக்கு எங்க ஊர்ல சொல்றேன், அவங்க யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா தொட்டி இருக்கும், வெளியே தண்ணி இருக்கும், அங்க கால் கழுவாங்க, போய் டவல் கொடுப்பேன். நாங்கல்ல நான் தான் போய் டவல் கொடுப்பேன். காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டோம், தண்ணி தான் கொடுப்போம். வந்தவொடனே தண்ணி குடிப்பாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டு அப்புறம் பேசிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போவாங்க வந்து. சாப்பிடாம யாரும் போக மாட்டாங்க வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு பேச்சிலவே சாப்பாடு எல்லாமே. உனக்கு சாப்பாடு, சாம்பார், ரசமும் மோர் எல்லாம் உனக்கு வாயிலவே, பேச்சிலவே. திருப்தியாச்சா, போயிட்டு வாங்க, அவ்வளோதான். வந்து சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றீங்களா, வேண்டாம் வேண்டாம், சாப்பிட்றீங்களா, கடைசி வரைக்கும் கொண்டு வைக்க மாட்டாங்களே. இந்த சாப்பிட்றீங்க தான் அந்த வார்த்தை தவிர வார்த்தையே வராது வாயில வந்து. ஆனா இங்கே இந்த அம்மா ஆகாரம் குடிக்கிறாளா, வாசிங்கம்மா அந்த வாசம். ஆகாரம் குடிக்கிறா. தன் வேலைக்காரங்களுக்கு சாப்பாட்டா. அங்க வீட்டாருக்கு மட்டுமே இல்ல, வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, புருஷனுக்கு சாப்பாடு, பசங்களுக்கு சாப்பாடு, அங்க யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கும் சாப்பாடு. இன்னைக்கு நிறைய பேருக்குல்ல சாப்பாடு செய்யறது பெரிய கஷ்டம். ஏன்னா பாத்திரம் திருப்பி கழுவணுமே. சாப்பாடு செய்யறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பாத்திரம் கழுவுறது பெரிய விஷயம் இப்பெல்லாம் வந்து.